அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை, நெறிந்த நாணலை அவர் முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமலும் இருப்பார். இதுல பல விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. ஆனா நம்ம வேகமா நம்ம பார்க்கும் போது தேவனே சகலத்தையும் விளக்குவார். ரெண்டை மட்டும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நெறிந்த நாணலை அவர் முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமலும் இருப்பார். இப்ப நம்ம நேரடியா வேத சான்றுடன் போயிடலாம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 42:3. எடுத்து வாசிங்க. நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இப்போ நெறிந்த நாணல்னா என்னன்னு புரியாது. நீங்க நெறிந்த நாணல் அப்படின்னு இரண்டாக பிரித்து எழுதிக்குங்க. நெறிந்த நாணல் அப்படின்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நாணல் அப்படின்னா ஆற்றங்கரையில வளரக்கூடிய ஒரு செடி தான் நாணல். நெறிந்த அப்படின்னா மடங்கி கிடப்பது, அதாவது சோர்ந்து இருப்பது. சோர்ந்து இருக்கும் ஒரு செடியை குறிக்கிறது. நம்ம தான் சோர்ந்து இருக்கிறோம். அப்போ நெறிந்த நாணல்னா என்ன? நம்ம தான் நெறிந்த நாணல். அப்ப நாணல் அப்படின்னா ஆற்றங்கரையில் வளரக்கூடிய ஒரு செடி. அது எப்படி இருக்கு? மடங்கி இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது. அதனால்தான் நெறிந்த நாணலை அவர் வாசிங்க முறியாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முறிக்க மாட்டார், அதை பிடுங்கவும் மாட்டார். அப்ப நெறிந்த நாணல் அப்படின்னா சோர்ந்து போன இதயத்தை குறிக்கிறது. நெறிந்த நாணலுக்கு நேராக சோர்ந்து போன இதயம்னு எழுதிக்குங்க. இப்ப நாணல் அப்படின்றது செடி, நம்ம தான் செடி. இந்த செடி நல்லா இருக்கணும்னா இந்த செடியை உண்டு பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும். இது பாருங்க 42ல அப்படியே 1ல இருந்து அப்படியே 3 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது யாரை பற்றி வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க 1ல இருந்து வாசிங்க. இதோ கூக்குரலிடவும் மாட்டார். இப்போ இந்த 2 வசனத்தின் மூலமாய் நீங்கள் புரிந்து கொள்வது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கேள்வி கேட்கணும். அப்ப யாரை பற்றி வெளிப்படுத்துகிறது? உங்களுக்கு புரியாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறது. இதை எங்கன்னு பார்க்க போறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17 20 வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17 20 வரை. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. எங்க அவர் உரைச்சிருக்காரு? 42:3. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் உரைத்தது நிறைவேற்றப்பட்டது. வாசிங்க. இது அப்படியே வச்சுக்கிட்டு 42:1 வாசிங்க. ஏசாயா இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் அவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இப்ப இது வாசிங்க. இதோ நான் தெரிந்து கொண்ட இணைக்கப்பட்டிருக்கா? என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அளிப்பார். அங்க வெளிப்படுத்துவார்னு இருக்கு, இங்க அறிவிப்பார்னு இருக்கு.
அப்பனா தேவன் உங்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்துவார், சில விஷயங்களை அறிவிப்பார். அப்போ நம்ம நெறிந்த நாணலா இருக்கிறோம், நம்மை முறிந்து போகும்படியாக தேவன் செய்யவே மாட்டார். அப்போ நெறிந்த நாணல் எவ்வாறு மெலிந்து சோர்ந்து போய் இருக்கிறதோ அதை சோர்ந்து போகும்படியாக தேவன் செய்ய மாட்டார். அதனாலதான் அவருடைய வார்த்தை வெளிப்படுத்துறார், அவருடைய வார்த்தையை நமக்கு அறியும்படி செய்கிறார். இப்ப அப்படியே இந்த 42:2 வாசிங்க. ஏசாயா. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், நம்முடைய சத்தத்தை உயர்த்தவும். நம்முடைய இருக்கா தம்முடைய இருக்கா? நம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். இப்ப அங்க வாசிங்க. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதில்லை. இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் இணைக்கப்பட்டு இருக்கு பாருங்க. அப்புறமா நம்ம இப்ப பார்க்க போறதுதான் முக்கியமானது. 42:3 வாசிங்க. அவர் நெறிந்த நாணலை முடியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இப்ப மத்தேயு 12:20 வாசிங்க. நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார்னு இருக்கு பாத்தீங்களா? அதோட மாற்று வாக்கியம் தான் இப்ப நீங்க வந்து படிச்சது. மறுபடியும் வாசிங்க. 20. விசுவாசிகள் மாத்திரம் கைகளை வருது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டது மத்தேயு புஸ்தகத்தில் நிறைவேறியது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இந்த நெறிந்த நாணலை முறிக்காமல் இருக்க முடியும். சோர்ந்து போன நமக்கு புது பலனை தேவன் கொடுக்க முடியும். அடுத்தது பாருங்க, மங்கி எறிகிற திரி அப்படின்னா விசுவாசத்தில் குன்றி போகும் தன்மையை குறிக்கிறது ஒன்று. இரண்டாவது நம்பிக்கையற்ற வாழ்வை குறிக்கிறது. ஒன்று விசுவாசத்தில் குன்றி போகும் தன்மை, இரண்டாவது நம்பிக்கையற்ற வாழ்வை குறிக்கிறது. இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. மங்கி எரிகிற ஒரு விளக்கு இருக்கு, ஒரு திரி இருக்குன்னு வைங்க, அது அணையாமல் பார்த்து கொள்வதுதான் நம்ம கடமை. பிரகாசமா எரிகிற அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். மங்கி எரிகிற அந்த திரி தான், அந்த ஒரு நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்போ அணையும் நமக்கு தெரியாது. அதை பார்த்து கொள்ள தேவன் நல்லவராக இருக்கிறார். வேக வேகமாக சில காரியங்களை நம்ம வந்து பார்த்துட்டு முடிக்கலாம். சங்கீதம் 147:3. 140. நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இப்ப நெறிந்த நாணலுக்கு நேராக நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார்னு எழுதிக்குங்க. அப்ப நெறிந்த நாணல் அப்படின்றது நொறுங்குண்ட இருதயத்தை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நெறிந்த நாணல் அப்படின்றது நொறுங்குண்ட இருதயத்தை குறிக்கிறது. அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கணும் அப்படின்னா குணமாக்கும் வைத்தியர் தேவனால மட்டும்தான் முடியும். இரண்டாவது மங்கி எறிகிற திரியின் இருக்குல்ல, அதற்கு நேராக காயங்களை கட்டுகிறார். அப்போ மங்கி எறிகிற திரி அப்படின்றது காயங்களை குறிக்கிறது. அந்த காயங்களை தேவன் கட்ட வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒன்று நொறுங்குண்டவர்களை குணமாக்குவார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுவார். இன்னொன்னு கூட எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட அப்போ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார், தூரமா இருக்கிறார்னு இல்லை. அவர் எப்படி இருக்காரா? சமீபமா இருக்கிறார். நீங்க நொறுங்குண்டு இருக்கீங்க, அவர் சமீபமா இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? அவரை தூரத்துல தேடிட்டு இருக்கீங்க. இங்கதான் இருக்காரு. அதாவது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, தண்ணி பாட்டில் பக்கத்துலயே இருக்கு. தம்பியை கூப்பிட்டு, தம்பி எனக்கு கொஞ்சம் தாக எடுக்குது, போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம ஒன்றும் இல்லை, இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்து குடிச்சிடலாம். இதை விட்டுட்டு
தம்பி சரி இல்லை யாரோ ஒருத்தங்க சரி, அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கிறது அல்ல, நம்ம பெற்றுக்கொள்வது. தேவன் நம்மோடு இருக்கும் போது நம்ம நொறுங்குண்டுலாம் இருக்க மாட்டோம். அப்ப நொறுங்குண்ட இருதயம் இருக்கும் போது அவர் உங்க கிட்டதான் இருக்காரு, அவரை ஏற்றுக்கொண்டு வாழுங்க. என் கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா தூரமா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன விட சொல்றதுன்னே புரியாது. கிட்ட இருக்க மாதிரி இருக்கு, ஆனா தூரமா இருக்க மாதிரி இருக்கு. அப்படின்றது நம்மளோட வாழ்வா இருக்கக்கூடாது. அவர் என் சமீபமா இருக்கிறார், என்னுடைய அதாவது இருதயம் நொறுங்குண்டாலும் அந்த காயங்களை கட்ட தேவன் வல்லவர் அப்படின்ற விசுவாசத்தோட இருங்க. இப்ப சொல்லுங்க, அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறாரா தூரமா இருக்கிறாரா? அப்போ சமீபமா இருக்கிறார் அப்படின்னா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாகிய நம்மை தேவன் குணமாக்க வல்லவராக இருக்கார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில வருத்துங்க. அப்படியே அந்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய ஆவியை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு மாம்சத்துக்கு மட்டும் ரட்சிப்பு கிடைக்கணும் அப்படின்றது இல்ல, ஆவிக்கு என்ன கிடைக்கணும்? ரட்சிப்பு கிடைக்கணும். நான் மட்டும் முழுகி ஞான ஸ்நானம் பெறுவது, அதாவது மாம்சத்தில் ஞான ஸ்நானம் பெறுவது பெரிய விஷயம் இல்லை. ஆவிக்குள்ளாக முழுமையாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுவதுதான் முக்கியம். அப்போ மாம்சமும் கழுவப்படணும், அதாவது மாம்சமும் ரட்சிக்கப்படணும், ஆவியும் ரட்சிக்கப்படணும். அதை ரட்சிக்க ஒருவரால தான் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொன்று கூட எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாம். ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. என் மேல் இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி. அப்ப ஏன் பிசாசின் தொல்லை? அப்ப ஏன் இக்கட்டான சூழ்நிலை? ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்றது மட்டும் கிடையாது, ஜபத்துல இருக்கணும். ஜபம் இல்லை, ஜபம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. சில நேரங்கள்ல தியானிக்கும் போது தேவன் தெளிவா சொல்லுவாரு. 2 விஷயம் சொல்றேன். ஜபம் இருந்துட்டு கிண்டல் கேலியும் இருந்ததுன்னா உங்களுடைய ஜபம் அங்க போயிட்டு சேராது. இது 2 விஷயத்த தேவன் கிளியரா காட்டுறாரு. அதாவது கிண்டல் கேலியோட கலந்த ஜபம் நிறைய இருக்கு, அது தேவன் இன்னைக்கு வெளிப்படையா சொல்றதுனால சொல்றேன். அதனாலதான் பரிசுத்த ஆவியின் ஆளுகை இல்லை, காயப்படுத்தணும்னு இல்லை. சில நேரங்கள்ல நேற்று ஒரு முக்கியமான வார்த்தை பேசும்போது இந்த வார்த்தையையும் தேவன் பேச வைத்தார். கசப்பான மாத்திரை கொடுத்தாதான் உங்களுக்கு குணமாவனா, கசப்பான மாத்திரை தான் கொடுக்கணும். அது உங்களை காயப்படுத்தல, உங்களை குணமாக்க. அப்போ ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லி முழுமையாக கையை தூக்குறது மட்டும் கிடையாது, அதற்கு நம்ம தகுதியா இருக்குமா? யாராச்சும் கொஞ்சம் விக்கிட்டா சிரிக்கிறதும், இல்ல என்ன இங்க எங்கேயாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறது அப்போ சிரிக்கிறதும் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஆவிக்குள்ளாக சிரிக்கிறது வேற, அது நீங்க பார்க்கணும், ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கணும். ஏசப்பா நான் எல்லா விஷயத்துலயும் சரியா இருக்கேனா, இல்ல வெளியே வண்டி போகுது அதை பார்க்கறேனா, இங்க கவனிக்காம நான் வெளியே பார்க்கறேனா யோசிக்கணும். அப்படின்னா ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் இருந்தா உங்களுடைய முழு கவனமும் எங்க இருக்கும்? தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்க தான் வரீங்க. அப்ப நீங்க போகும்போது எப்படி போனோம்? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தான் போனோம். அந்த சர்ச்சுக்கு போனோம், கேலி கிண்டலாம் இவ்வளவு அருமையா இருந்தது தெரியுமா அப்படின்றது இல்லை, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது என்று ஆவியில் நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்றது தான் சாட்சி. அந்த சாட்சியை தான் என்ன பண்ணணும்? நீங்க சொல்லணும், அவ்வாறாக தான் இருக்கணும். மறுபடியும் வாசிங்க. கர்த்தராகிய நீங்க இதற்கு முன்பதாகவே இதை எழுதிட்டு இருப்பீங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன பண்ற, அதாவது அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுவார்னு எழுதியிருப்பீங்க. 2வது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்போ ஆவியானவர் வருவது மிகவும் முக்கியமானது.
அந்த வாக்குறுதி என்னவோ உண்மைதான். அதாவது நெறிந்த நாணலை அவர் முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமலும் இருப்பார் அப்படின்றது வாக்குறுதி தான், ஒரு உண்மையான வார்த்தை தான். ஆனா ஆவியானவர் இருக்கணும். அப்படி இருந்தா நொறுங்குண்ட இருதயத்தில் இருக்கிற காயங்களை அவர் கட்டுவார். ஒன்று. இரண்டாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். மூன்றாவது, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலை கூறவும். அதாவது கட்டுண்டவர்களை அவர் என்ன பண்ணுவார், அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார். அப்போ நம்ம எல்லாருமே சில நேரங்கள்ல கட்டுண்டு தான் இருப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏன் ஜெபம் பண்ண முடியலன்னா நம்ம கிட்ட ஒரு பயங்கரமான காரணம் ரெடியா இருக்கும். அது எப்படின்னு எனக்கு புரியல. நேரம் இல்லைங்க. 24 மணி நேரத்துல என்ன நேரம் இல்லைன்னு எனக்கு புரியல. ஆண்டவருக்கு அதாவது கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன நமக்கு வேலைன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேணும், அவர் கொடுக்குற விடுதலை வேணும், அவர் கொடுக்குற நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு மட்டும் கேட்குறோம். நான் ஜபமே பண்ண மாட்டேன். அதுதான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். வாரம் வரேன். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை அங்கியை தரித்தவர்களாய் பரிசுத்தமாய் வருகிறோம். ஏன் எங்களுக்கு இன்னும் விடுதலை வரலன்னா அங்க வீட்டிலையும் முழுமையாக ஜபம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, அது நம்மளோட வாழ்க்கை இல்லை. அப்ப எப்படி ஆவியானவர் வருவாரு? ஆவியானவர் வரணும்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அதான் நம்ம சொன்ன மாதிரி நேரம் வந்து ஓரம் நின்று காரம் தின்பேனான்ற மாதிரி நேரம் வந்த உடனே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓரம் நிற்க கூடாது, அவர்கிட்ட வரணும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதே நீங்க ஏசையா எடுத்துக்கோங்க. ஏசையா 40:11 வாசிங்க. 40:11. மந்தையை மேய்ப்பார், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏன் அவர் மெதுவாய் நடத்துறாரு? ஆடுகளை சில நேரங்கள்ல அவர் மெதுவாய் தான் நடத்துவார். ஏன் அப்படின்னா போகிற பாதையில நிறைய முட்கள் நிறைந்த பாதைகள் இருக்கும். மெதுவா நடந்தாதான் இங்க முள் இருக்கு, அதை தாண்டி போகணுன்ற அறிவு ஞானம் வரும். வேகமா நடத்துனா கடகடன்னு நடந்துட்டா முள் எப்ப குத்துது, கால் எப்ப சேதமாகுதுன்னு நமக்கே தெரியாது. வீட்டுல வந்து பார்க்கும் போது தான் எனக்கே எப்ப குத்துச்சு ரத்தம் வந்ததுன்னு தெரியலையேன்னு உடம்போம். அப்ப அவர் நம்ம மெதுவாய் நடத்தணும். நீங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்கணும்னா ஜபம், எசப்பா என்னை மெதுவா நடத்துங்க, ஆபத்து என்னை வந்து சேதப்படுத்தக்கூடாது. அங்கிருந்து வீட்டுக்கு வரும்போதும் நான் வீட்டுக்கு போறேன், எந்த சேதமும் வராதபடிக்கு மெதுவாய் என்னை கொண்டு போங்க, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வேகமா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்லணும்? மெதுவாய் நடத்துங்கப்பா. அவர் மெதுவாய் நடத்தினாதான் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி வந்து சேரும், சமாதானம் வந்து சேரும். அதனாலதான் நெறிந்த நாணலாவே உங்களை விட மாட்டார், சோர்ந்து போகிற ஒரு செடியாலாம் விட மாட்டார். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக தான். நான் இன்னைக்கு ஊத்துனேன், நான் மறுநாள் எழுந்து பார்க்கும்போது வளர்ந்துடணும் அப்படின்றது கிடையாது. அது ஒருவராலும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனாதான் அது என்ன ஆகும், மீண்டும் தன் நிலைக்கு வரும். அப்படி வரணும்னா அவர் நம்மை மெதுவாய் நடத்துவது முக்கியமாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு சில காரியங்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. இது நான் சோர்ந்து இருக்கும் போது தேவன் எனக்கு தந்த வார்த்தை. சில நேரங்கள்ல ஒரு ட்ரிப்ஸ் எப்போ எனக்கு வந்து ஏத்துறாங்களோ அப்பெல்லாம் இந்த வார்த்தை தான் வரும். அவரோட வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்.
பவுலுக்கு இருந்த அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அவரோட வல்லமை என் மேல் தங்கும்படியாக தான் எனக்கு வியாதி வருது அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அதை சந்தோஷமா மேன்மை பாராட்டுவீங்க. எப்படி? என்னன்னு தெரியலம்மா, தேவனை நம்பி வந்ததுல இருந்து எனக்கு சோதனை அப்படின்றது இல்லை. அவங்ககிட்ட என்ன சாட்சி சொல்லணும்? தேவன் மேன்மையான காரியத்தை வருங்காலத்துல செய்ய போறாரு, அதனாலதான் நான் இன்னைக்கு வியாதிப்பட்டு இருக்கேன். நல்லா பாருங்க, விரைவில் நான் சாட்சியா நின்று தேவன் என்னை குணமாக்கினார் சொல்ற அளவுக்கு தேவன் வைப்பார்னு அனைவருக்கும் சொல்லி பாருங்க. உங்களோட துக்கத்தை மிகுந்த சந்தோஷமாக மாற்றுவார். மிகுந்த சந்தோஷமா மாற்றுவார்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருது. அப்படி சொல்லும் போது கூட துக்கமா தான் சொல்றோம். நம்ம சந்தோஷமா சொல்லணும். நம்மளுக்கு சிரிப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வரும்போது கூட துக்க முகத்தை தான் கொண்டாடுறோம். நம்ம துக்க முகத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதல்ல, சந்தோஷமான முகத்தை தேவன் என்ன பண்ணி கொடுத்துருக்கிறார். நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா தேவன் சொல் இருக்கிறார். துக்கம் கொண்டாடுங்கன்னா எப்பயாவது சொல் இருக்கிறாரா? நீங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கோபம் கொண்டு சினங்கொண்டு மகா எரிச்சலாய் நீங்கள் துக்கம் கொண்டாடுங்கள் ஒரு இடத்துல கூட சொல்லலை. நீங்க சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க அப்படிதான் தேவன் இருக்கிறார். உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி வரணும்னா முக மலர்ச்சி மிகவும் முக்கியமானது. இதை நீங்க இந்த சங்கீதத்துல வாசிக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி வரணும்னா எப்படி இருக்கணும்? உங்களுடைய முகம் ஒரு மாதிரி மலர்ச்சியா இருக்கணும். அவ்வாறு இருங்க. அப்ப நீங்க சாட்சி சொல்லுவீங்க, அவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி இந்த பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதாவது ஒரு ஜுரம் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த நேரத்துல தான் நம்ம மேன்மை பாராட்டணும். இன்னைக்கு நான் அப்படி இருக்கேன், இன்னைக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆனா நீங்க வேணா பாருங்க, என்ன அனைவருக்கு முன்பாக தேவன் சாட்சியாய் வைப்பார் அப்படின்னு உங்களோட விசுவாசம் இருக்கணும். அதனாலதான் பாருங்க, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க உறுதியா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். எவ்வாறு மங்கி எரிகிற திரி எப்ப அணையுதுன்னு தெரியாதோ அது போல உங்களோட விசுவாசம் இருக்கக்கூடாது. பிரகாசமா எரிகிற ஒரு விளக்கா இருக்கணும், நெருப்பா இருக்கணும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். எது போதும்? அவருடைய கிருபை போதும். அவரோட கிருபை தான் நம்மை நடத்தும், வேற எதுவுமே நடத்தாது. சுய சரீரம் நடத்துமா? அம்மா நான் இருக்கிறேன்பா 100 வயசு வரைக்கும் இதே பேத்தோட நான் ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய பலன் குன்றி போயிடும். ஆனா அவருடைய கிருபை போதும், நம்மை நித்தம் நடத்தும். அப்புறம் பாருங்க, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எப்படி விளங்குமா? பூரணமாய் விளங்கும். சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த வார்த்தை மூலமா அவர்கிட்ட கேளுங்க, பூரணமாய் விளங்கும் அப்படின்னு இருக்கீங்களே, இந்த வியாதி என்னை விட்டு போகும்படியாக செய்யும். அப்பதான் நான் சாட்சி சொல்லும்படியாக நான் நிற்பேன், சந்தோஷமாய் இருப்பேன், மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நீங்க சொல்லி பாருங்க, வியாதி கூட உங்ககிட்ட நெருங்காது. அவ்வாறாக தேவன் உங்களை நடத்துவார். இன்னொன்று கூட எடுத்து வாசிங்க, எசேக்கியேல் 34:16. எசேக்கியேல் 34:16. நியாயத்துக்கு தக்கதாய் புஷ்டியும் பலன் உள்ளவைகளை அழிப்பேன் என் மந்தையே. அடுத்த வசனம் வாசிங்க, முக்கியமானது. யாரு? நம்ம தான் மந்தை.
நமக்கு தந்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நீங்கள் நல்ல மேய்ச்சலை வைத்து உங்கள் மேய்ச்சல்களில் நீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெரிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? நல்லா பாருங்க, நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொல்றேன். தேவன் உங்களை ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நடத்துறாருன்னு வைங்க. ஏதோ காசு கட்டி ஒரு கார்டன் போறீங்க. இங்கே நீங்கள் மாதாவரத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ஒரு கார்டன் ஒன்று இருக்குது, நல்லா அருமையாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நல்லா பிடிச்ச இடத்துல மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டு பிடிக்காத இடத்த நீங்கள் வந்து வெறுப்பீங்களா? நான் பிடிக்காத இடத்துல ஃபோட்டோ எடுக்கல, அதனால அந்த இடம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இடம் அழகா இருக்கு, அந்த அழகா இருக்கிற இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. ஒரு நேரம் ஆனதுனால இந்த பக்கம் உங்களால போக முடியல, போட்டோ எடுக்க முடியல, அதனால அது அழகா இருக்காதுன்னு நீங்களே தீர்மானிச்சுட்டு அதை வெறுக்க முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணல, ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கீங்க, அதோட மறுபக்கத்தை பார்க்கல. நல்ல மேய்ச்சல்ல தான் உங்களை மேய்க்கிறார். அப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட பாகத்தை நீங்க அதை வாசிச்சு பாருங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா அப்படின்னா, நல்ல மேய்ச்சல் அவர் மேய்க்கும் போது அது முழுமையும் நல்ல மேய்ச்சலா தான் இருக்கணும். அதுல மீதியானதை உங்களோட கால்களால மிதிக்க கூடாது. இது எப்படின்னா, எங்களுக்கு சந்தோஷத்தை அதாவது சந்தோஷம் கிடைச்சிட்டதுக்கு அப்புறமா வேற யாருக்கும் சந்தோஷம் கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைப்பை முக்கியமாக குறிக்கிறது. மந்தைன்னா எல்லாமே மந்தை. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு மந்தையில் இருக்கிற ஆடுகள் தான். எங்களுக்கு மட்டும் நல்லா இருந்தா போதும், எங்க வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், மற்றவங்களோட வாழ்க்கை மிதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லிட்டு மட்டும் எண்ணாதீங்க. நல்ல மேய்ச்சல்ல மேய்க்கிறாரா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மீதியானதை தேவன் யாருக்கு கொடுப்பாரு நமக்கு தெரியாது. மந்தையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஆடுகள் தான் நம்ம. இன்னும் அநேக பேர் இருக்காங்க. அப்பா, நல்ல மேய்ச்சல்ல மீதியானதை யாருக்காக வைத்திருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை தகுந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க எல்லாருக்கும் கொடுங்கப்பான்னு கேளுங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், நல்ல மேய்ச்சல்ல உங்களை தேவன் என்ன பண்றாரு, அழகாய் நடத்துறாரா, தேவன் என்ன கொடுக்குறாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதிகம் ஆசைப்படவும் கூடாது. ஆவிக்குள்ளாக ஆசைப்படுவது உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் ஐக்கியமா இருக்கணும். அதனால ஆசைப்படக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லல. உங்களோட ஆசையை வெளிப்படையா மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க, தேவன்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றேன். நல்ல மேய்ச்சல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சு கொள்ளணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனா இதுல இருக்கிற ஆழங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சீராக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல மேய்ச்சல்ல அழகா மேய்க்கிறாரு. குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு மீதியானதை காலால மிதிக்கவும் கூடாது. வாசிங்க. தெளிந்த தண்ணீரை தாகத்துக்காக தண்ணீர் இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு தாகம் தீர்ற வரைக்கும் குடிச்சிட்டு மீதி என்ன பண்ணக்கூடாது, குழப்பி விட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை எடுத்து தூக்கி போட்டுறவும் கூடாது, கொட்டி விட்டுறவும் கூடாது. அப்போ தெளிந்த தண்ணீரை தேவன் உங்களுக்கு கொடுக்கும் போது என்ன பண்ணணும், நீங்க அதை அருந்திட்டு எனக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம்பா, இதுக்கப்புறமா இதை யாருக்கு நீங்க வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுங்க. அப்படிதான் யோபு இருந்ததுனால அவருடைய சிறையிருப்பையும் தேவன் என்ன பண்ணாரு, மாற்றினார். தெளிந்த தண்ணீர் நமக்கும் தேவை, அனைவருக்கும் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்,
கலங்கம் இல்லாத, உங்களுக்கு ஒரு 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 விஷயம் சொல்றேன். ஒரு பால் இருக்குன்னு வைங்க, அது தூய்மையா இருந்தாதான் நீங்க என்ன போடுறீங்க, அது டீயா இருக்கட்டும் காஃபியா இருக்கட்டும் நல்லா வரும். அது முறிந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களால் அருமையான காஃபியோ டீயை போட முடியுமா? அது போலதான் எல்லாருக்குமே தெளிந்த ஆசீர்வாதம் தான் வேணும். எல்லாருக்கும் வைத்திருக்கிறார், எனக்கு மட்டும் கிடைச்சிட்டோம், மற்றவங்களுக்கு கிடைக்கூடாதுன்றது அந்த தண்ணி பாட்டில் இருக்கிற தண்ணீரை ஊற்றி விடக்கூடாது. என்ன யாருக்கு என்னவோ அதை தேவன் என்ன பண்ணியிருக்கார், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம இருந்தாதான் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஆரம்பத்துல சொன்ன வார்த்தைய அவர் மீற மாட்டார். அதாவது நெறிந்த நாணலை முறியடிக்கணும்னா அவருக்கு கொஞ்சம் ஒரே செகண்ட் போதும். ஏன் முறியடிக்காம இருக்காரு? அவருக்கு தெரியும், என்னோட பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், என்னுடைய மந்தை ஒரு நாளும் தப்பி போகாது. அவருக்கு தெரியும். அதனாலதான் வார்த்தை மூலமாய் உங்களை இன்னும் என்ன பண்றாரு, அவரு தெளிவுபடுத்துகிறார். இதுல 16, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி. அப்போ எலிந்து, அதாவது அந்த எலும்பு முறிந்து போனபடியாக உங்களோட வாழ்க்கை இருக்கலாம், அதற்கு காயங்கட்ட தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில ஒருத்தங்க. நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழிப்பேன். சில நேரங்கள்ல நான் பத்தி அப்படி இருக்கேன், வியாதி இல்லாம சோர்ந்து போகாம திடனா இருக்கேன், தேவனை நம்பி நீங்க எப்படி மெலிந்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தேவன், அதாவது அநேகர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனா இறுதி முடிவு தேவன் என்ன பண்ணுவாரு, புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழித்து நம்மளை அந்த நிலைமையில கொண்டு வருவார். புஷ்டியும் பலன் உள்ளவர்களாய் தேவன் மாற்றுவார். இப்ப 42:3 வாசிங்க. அவர் தெரிந்த நாளை அணையாமலும் நியாயத்தை இப்ப சொல்லுங்க, இவ்வாறாக தேவன் எங்களை நடத்துவார் அப்படின்னு. நெறிந்த நாணலை அவர் முறிக்கவும் மாட்டார், மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்கவும் மாட்டார். ஆனா சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழணும். ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில் இருப்பது மிக மிக முக்கியமானது. 61:1 அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க 61 முழுமையா, ஏசி 61:1 முழுமையா வீட்டுக்கு சென்று நீங்க வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் உங்களோடு இருந்தாதான் 3 காரியத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. நொறுங்குண்டவர்களை அவர் என்ன பண்ண, அந்த காயங்களை கட்டுவா. 1 வாசிங்க மறுபடியும், அது மட்டும் வாசிச்சிருங்க, முடிச்சிடலாம். 61:1 ஏசாயா 61:1. தேவனுடைய ஆவியானவர் அப்ப நம்ம யாரு, சிறுமைப்பட்டவர்கள் தான். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் வார்த்தைகளை கேட்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அந்த வார்த்தை அவர்கள் சுயமாய் மாம்சமாய் பேசவில்லை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதனால் அந்த வார்த்தையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருக்கும். அப்படி விசுவாசிக்கணும். அப்ப இன்று நீங்கள் கேட்ட வார்த்தை பரலோகத்திலிருந்து அபிஷேகம் செய்யப்பட்டு ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டு தேவன் என்னை மறைத்து பேசும் வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும். நம்ம நெறிந்த நாணலா இருக்கலாம், ஒரு நாளும் தேவன் முறிந்து போகும்படியாக செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் மங்கி எறிகிற திரி அணைந்து போகும்படி செய்யவே மாட்டார். அதை ஃபுல்லா வாசிச்சிருங்க, நம்ம முடிச்சிடலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் 1, சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டவிழ்த்தல், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். கண்டிப்பாக இந்த 3 காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடந்தேறும். அவ்வாறு காயங்கள் இருக்குதா, உங்களுடைய கட்ட அவிழ்க்க யாராலே முடியாது, தேவன் அவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். இதை ஞாபகம் வச்சுக்குங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்க ஆகாரம் உண்பதற்கு முன்பதாக இந்த ஆகாரத்தை சாப்பிடுங்க. ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஆனா நம்ம மாத்திருவோம், மாம்சத்துக்குரிய ஆகாரம் தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால
என்ன ஆகாரம்னு சொல்லிட்டு நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது. பல திட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட வாங்கிட்டு வர சொல்லலாமா, இல்லை நம்மளே போயிட்டு வாங்கிடலாமா? அந்த ஆகாரம் முக்கியம். ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்க பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை நீங்க சாப்பிடும் போது இன்னும் திருப்தியா இருக்கும். அதுக்காக சொல்றேன். அப்ப ஆவிக்குரிய ஆகாரத்தை இப்ப நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க, முழுமையா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பேசியது மாம்சம் அல்ல, ஆவியானவர். அதனால் வீட்டுக்கு சென்று மாம்சத்துக்குரிய ஆகாரத்தையும் பெற்று நீங்கள் திருப்தியா இருங்கள். ஒரு நாளும் நெறிந்த நாணலை தேவன் முறியடிக்கவும் மாட்டார், மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்கவும் மாட்டார். கண்களை மூடலாம்.